Justin Trudeau has lost control, and yet he clings to power. Mr. Trudeau's government is over. Today I'm calling on Justin Trudeau to resign. He has to go. வெல்கம் பேக் டு என்னோட புது வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிற நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ முடிவில் உங்களோட மனசில் தோன்ற எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவ்வளோதான், கனடாவை முடிச்சு விட்டாங்க போங்க. எந்த மாதிரி தான் இன்றைக்கான நியூஸ் வந்துருக்கு. ஸோ நிறைய நியூஸ் வந்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னே என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கனடாவில் வந்து இப்போ பிரதமராக இருக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ அந்த ஜஸ்டின் ட்ரூடோ மேலே கனடா பொதுமக்களுக்கு சரி, இல்லை அயல்நாட்டு மக்களுக்கு சரி, ஈவன் சின்ன குழந்தைய கூட இப்ப சமீப காலமா வந்து அவ்வளவு வெறுப்பு வந்து போய்கொண்டிருக்கு ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ வன்மத்தை வந்து கொட்டுறாங்கன்னு சொன்னோம் அந்த மனுஷன் மேல. ஸோ அதுக்காண்டி வந்து அவர் வந்து சரின்னு சொன்ன அந்த வீடியோ கலைக்க வரையில அவருமே நிறைய பிள்ளை விட்டுருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விட்ட சின்ன பிள்ளையில வந்து சேர்ந்து பெரிய பிள்ளைகளா இன்றைக்கு அவர்கிட்ட திரையில வந்து விடிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் நிறைய சிக்கலுக்கு வந்து அகப்பட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி வாங்க ஒன்றா பார்ப்போம். ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ யார்? இந்த ஜஸ்டின் ட்ரூடோன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்கு யாருன்னு சொன்னால் கனடாவோட தற்கால பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ அவர் வந்து ஒரு சாதாரணமான ஆள் இல்லை, அவருமே வந்து ஒரு செல்வாக்கான ஆள் தான், ஒரு பவரான ஆள் தான். உலக காலம் வந்து அவர் பவராகவும் செல்வாக்காகவும் தான் இருந்தவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்றைக்கு வந்து சோசியல் மீடியாவில் சரி, இல்லை கனடா மக்கள்ல சரி ஒரு கேளிக்கையான விஷயமாக்கப்பட்டு பரவாயில்ல அவர் தூற்றப்படுறார். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவர் செஞ்ச ஒவ்வொரு சின்ன காரணங்கள் பெரிய காரணமாயிட்டு அதுக்கெல்லாம் அவர் அப்படி தள்ளப்பட்டிருக்கார். ஸோ தெரியாத ஆட்களுக்கு வந்து அதை பற்றி வரலாறு வந்து பார்ப்போம். என்னன்னு சொன்னா, நவம்பர் 2015 எலெக்ஷன் முடிவுகள் வந்து வெளியிடப்படுது. அதுல வந்து முதல் தடவையா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பிரதமராகிறார் லிபரல் கட்சியை சேர்ந்து. அந்த லிபரல் கட்சியை பார்க்க போனோம்னு சொன்னா அவ்வளவு பெரிய கட்சியா வந்து அது இருக்கல. ஈவன் 2016 எலெக்ஷன்லயே லிபரல் கட்சி வின் பண்ண சீட்டுகள்னு சொல்லி கேட்டீங்கன்னா 34 சீட்டுகள்ல வந்து வின் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் வந்த எலெக்ஷன்ல 2015 வந்த எலெக்ஷன்ல ஜஸ்டின் ட்ரூடோ வந்து லிபரல் கட்சி தலைவராக்கி அவர் வந்து தன் பவரை வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி 184 சீட்டுகளை வந்து வின் பண்ணி பிரதமராக வந்து வார ஜஸ்டின் ட்ரூடோ 2015 முதலாவது தடவையா வந்து பிரதமராக வந்து வார. அதே வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அதுக்கடுத்த வந்து எலெக்ஷன்லயும் அவரே வந்து லிபரல் கட்சி சார்பாக நிற்கிறார். நின்று 2வது தடவையா வந்து அவர் வந்து பிரதமராக வந்து வார. அவ்வளோ ஒரு செல்வாக்கு, அவ்வளோ ஒரு மதிப்பா கனடா மக்கள் வந்து அவரை வந்து கொண்டாடிடும். அப்படி ஒரு மதிப்பெற்ற ஆளா வந்து அவர் வந்து அந்த நேரத்துல வந்து இருக்கிறார். ஸோ இப்படி ஒரு பவர்ஃபுல்லான, உதாரணமா சொல்ல போனோம்னா லிங்கா ரஜினி மாதிரி இருந்த ஜஸ்டின் ட்ரூடோவை கிளைமேக்ஸ்ல வர லிங்கா ரஜினி மாதிரி ஊத்தி மூடிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து யார் காரணம் சொல்லுங்கன்னா யாரும் இல்லை, அவர் தான் காரணம். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். யானை எப்படி தண்டை தானே மண்ணளி போடுமோ அதே மாதிரி இவர் செஞ்ச செயற்பாடால சரி, இவர் நாட்டுக்கு செஞ்ச விஷயங்களால சரி, தண்டை தானே மண்ணளி போட்டு தனக்கு இருந்த நல்ல பேரை வந்து கெடுத்து கொண்டார். மக்கள் மத்தியில் இருந்த தனக்கு செல்வாக்கையும் வந்து இப்ப வந்து இழந்துட்டார். ஸோ இப்படி வந்து அவர் வந்து இமிகிரேஷன்ல சரி, ஹவுசிங்ல சரி, இன்ஃப்ளேஷன்ல சரி, ஸோ எல்லாத்துலயும் வந்து விட்ட புள்ளைகளால வந்து இன்றைய கனடா வந்து தன்னாளி கொண்டிருக்க நாம் வந்து சொல்லணும். அதான் வந்து உண்மையும் கூட. ஸோ இப்படியெல்லாம் அவர் செஞ்ச விஷயங்களால இன்றைய கனடாவை வந்து கனடா அவ்வளோ பெரிய நாடு, கனடா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பெரிய கவர்மெண்ட், எவ்வளோ பெரிய நாடு, ஜிடிபியில் வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருந்த நாடு. ஸோ அந்த நாட்டுக்கு வந்து இந்த நிலை வந்துட்டுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் சரி, அயல்நாட்டு தலைவர்கள் சரி ஒரு கீழ்க்கிண விஷயமாக்கி இவரை வந்து இப்போ வந்து கிண்டல் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படி வந்து இவர் செஞ்ச விஷயங்களால இனிவரும் காலங்களில் வந்து கனடா அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கனடாவுக்கு வந்து என்ன மாதிரி இக்கட்டான நிலைமை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. 2015 எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா வந்து ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தாரோ அதே சரியா 10 வருஷத்துக்கு பிறகு 2025 அவர்கிட்ட கட்சி வந்து எலெக்ஷன்ல போட்டியிடுமா இருந்தா, அதாவது அவர்கிட்ட கட்சி சார்பா அவர் வந்து எலெக்ஷன்ல போட்டியிடுவாரா இருந்தா அவர் வின் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளவு இருந்து பார்த்தீங்கன்னா 20%. ஸோ அப்படி வந்து வார வருஷ எலெக்ஷன்லயும் வந்து அவர் போட்டியிட்டு அவர் வந்து தேர்தலை சந்திப்பாருன்னு சொன்னா அவர் வந்து 20% சான்ஸா வந்து வின் பண்ணதுக்கு இருக்குன்னு சொல்லி கனடா ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ இதையெல்லாம் பார்த்து அவர்கிட்ட கட்சி மினிஸ்டர் மேல என்ன செஞ்சோம்னு சொன்னா ஒவ்வொரு ஆக்களா வந்து காண்டு வந்து போய்கொண்டிருக்கணும். உதாரணமா சொல்ல போனோம்னு சொன்னா இப்ப இந்த கனடாவோட துணை பிரதமர், நாங்கள் பழைய வீடியோ வந்து பார்த்துருப்போம், கனடாவோட துணை பிரதமர் வந்து கிறிஸ்டியா ஃப்ரீடன் வந்து தன்னை பதவியை வந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்து
அவ போயிட்டா. அதே மாதிரி வந்து நிறைய மினிஸ்டர் வந்து அறிக்கை வெளியிட்டு என்ன சொன்னா, நாங்கள் வந்து அடுத்த முறை எலெக்ஷன்ல வந்து போட்டியிட மாட்டோம், ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி. ஏனென்றா அவ எல்லாருமே இந்த விஷயத்துல இந்த நிலைமையில வந்து சிரமத்தையும் யோசிக்கணும்னு சொன்னா, ஜஸ்டின் ட்ரூடோவோட இருந்தா தங்களுக்கு சரி தங்களோட கட்சிக்கு சரி பாதிப்புன்னு சொல்லி இந்த நேரத்துல வந்து ஸ்ரீராமத்தையும் யோசிக்கணும். ஸோ இதே வந்து 10 வருஷத்துக்கு முன்னம் எப்படி ஜஸ்டின் ட்ரூடோவோட இருந்தா தாங்கள் வந்து புழைச்சு கொள்ளலாம், தாங்கள் வந்து அவரோட இருந்தா வந்து தாங்களோட அரசியல வந்து முன்னுக்கு வரலாம்னு சொல்லி யோசிக்கணுமோ, அதே 10 வருஷத்துக்கு பிறகு இவரோட இருந்தா தாங்கள் சரி தங்களோட கட்சி சரி இனிவரும் காலங்களில் அரசியல காலத்தை நகர்த்த முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்களா வந்து காண்டு போய்கொண்டிருக்கணும். அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? ஸோ இப்படி சொந்த வீட்டை தான் அடிக்கிறாங்கன்ற ஜஸ்டின் பார்த்தா எதிர்கட்சி தலைவர், அதாவது கனடாவில் வந்து இப்ப லிபரல் கட்சி, ஸோ அதுக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கிற வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி. ஸோ அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர் தான் வந்து பியூர் போலிவர். ஸோ சொந்த வீட்டுக்குள்ளேயே ட்ரூடோ வந்து அடிச்சு பாசல் கட்டுறாங்க. அப்ப எதிர்கட்சி வந்து பார்த்தோன்னு இருக்குமா? போலிவர் வந்து கனவிதமான கருத்துக்களை வந்து சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, ஒரு காகண்டு கரைஞ்சா கூட அதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ தான் காரணம்னு சொல்லி மக்களை வந்து நம்ப வைக்கிறார். ஸோ அப்படி நம்ப வச்சு தண்டை அரசியல் வருகையை வந்து உறுதிப்படுத்திக்கிறார். ஸோ மக்களுமே வந்து அவர் தான், அதாவது எதிர்கட்சி தலைவரான பியூர் போலிவரா வந்து அடுத்த முறை வந்து PM வரணும், பிரதமராக வரணும்னு சொல்லி மக்களுமே வந்து ஒரு தீர்க்கமான முடிவுல வந்து இருக்கணும். ஸோ அதையெல்லாம் நோக்கித்தான் வந்து, அதாவது பியூர் போலிவன் வெற்றியை நோக்கித்தான் வந்து கனடா அரசியல் வந்து இப்ப வந்து நகர்ந்து கொண்டிருக்கு. ஸோ அப்படி வந்து பியூர் போலிவர் யாருன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, வாயாலேயே வின் பண்ணக்கூடிய தான் பியூர் போலிவர். ஸோ உங்க சிலர் வந்து சொல்லும் என்னன்னு சொன்னா, உன்னெல்லாம் வாய் இல்லாட்டி நாய் தூக்கிட்டு போயிருப்போம்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து பியூர் போலிவர். ஸோ நம்மளே சொன்ன கான்னு கத்தினா கூட அதுக்கு கேரன் ஜஸ்டின் ட்ரூடோன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து ஜஸ்டினோட இவ்வளோ அப்படியே வந்து கையில் ஆப்பிட்டுது. ஸோ அப்படி ஆப்பிட்டபடியா அது எல்லாம் வச்சு சொல்லியே தண்டை அரசியலை வந்து அவர் வந்து உறுதிப்படுத்தி போய் கொண்டிருக்கார். ஓகே, இப்போ வந்து எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும், ஈவன் ஜஸ்டின் ட்ரூடோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தானே, அதுக்குள்ள போய் அவர் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டை பார்த்தா கூட அதுக்குள்ள வர கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்கள் 2 போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்குள்ள வர கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஜஸ்டின் யூ மஸ்ட் ரிசைன் சொல்லி இருக்கும். அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ கட்டாயம் வந்து தன் பிரதமர் பதவியை வந்து ரிசைன் பண்ணி ஆகணும்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு தீர்க்கமான முடிவு வந்து இருக்கணும். ஸோ மக்கள் மட்டும் இல்லாம அந்த அரசியல் கட்சிகள் கூட அதான் இருக்கு, சொந்த கட்சி கூட ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ரிசைன் பண்ணி தான் போகணும். இது வந்து தண்டை சுனதுக்காண்டி வந்து இவர் வந்து பிரதமர் இருக்க முடியாது. ஸோ கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா, இனிவரும் காலங்களில் வந்து லிபரல் கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்கணும்னு சொன்னா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கட்டாயம் ரிசைன் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து தள்ளப்பட்டார். ஆனா வந்து இன்று மட்டும் நான் வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு இருக்க டைம்ல மட்டும் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இந்த ரிசைன் பற்றி வந்து எந்த விதமான கதையும் வந்து அவர் வந்து வெளியுடையில. ஸோ இனிவரும் காலங்களாம் தெரியும் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஸோ கனடாக்கள் இப்பத்த அரசியல் நகர்கள் ஒவ்வொன்றுமே ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ண வைக்கிற நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கு. சரி, இப்படி சொந்த நாட்டுலாம் அடிக்கிறாங்க, பக்கத்து நாட்டுல போயாவது ஆர்டர் தேடுவோம்ண்டு ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவுக்கு போனா அங்க டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோ வச்சு செய்யறான்னு சொல்லணும். அதாவது அவர் சொல்ற முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு வந்து 2 நாட்டு போர்டர் வந்து இருக்கு. ஒன்று வந்து மெக்சிகோ, மற்றது வந்து கனடா. அப்படி கனடா அமெரிக்கா போர்டரா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய லேண்ட் ரூட்ல இருக்கிற போர்டர், அதாவது நாடுகளுக்கு இடையில இருக்கிற போர்டர்ல மிகப்பெரிய லேண்ட் ரூட் இருக்கிற போர்டர் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அமெரிக்கா கனடா இருக்கிற போர்டர். ஸோ அப்படி அந்த போர்டர்ல வந்து கனடா இருக்காக்க அந்த போர்டர்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இலீகலா கனடாவுக்கு வந்து கனடால இருந்து அமெரிக்கா வந்து என்ட்ரி ஆகிடும். அப்படி என்ட்ரி ஆகி அங்க போய் ரெஃப்யூஜி கிளைம் வந்து மேற்கொள்ளணும். ஸோ அப்படி மேற்கொள்றால அமெரிக்காவுக்கு வந்து சரியான தரவடின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ மேல கொடைக்கானல இருக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, தாங்கள் வந்து எங்களுக்கு மெக்சிகோ போர்டர் தான் இருக்கு, கனடா போர்டர் தான் இருக்கு. ஸோ கனடா போர்டர்ல வந்து குறைவான ஆக்களை தான் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். ஆனால் மெக்சிகோ போர்டர்ல வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, மெக்சிகோல இருந்து வர ஆக்கலாம் வந்து விழாக்காலம் வந்து அதிகளவா இருந்தது, கனடா இருந்து வர ஆக்கள் வந்து குறைவா இருந்தது. ஸோ அதுக்காண்டி வந்து கனடா போர்டர் வந்து குறைய அதிகாரிகளையும் மெக்சிகோ போர்டர் வந்து நிறைய அதிகாரியை வந்து போட்டிருக்கிறோம். அப்படி குறைய அதிகாரிகள் போட்டு கனடால இருந்து வர ஆக்களை வந்து அதிகமாயிட்டு. அவர் சொல்ற கணக்கெடுப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, 2021ஆம் ஆண்டு 900 பேர் வந்து நாடு கடந்து வந்திருக்கிறோம் கனடால இருந்து அமெரிக்காவுக்கு இலீகலா. அதே 2024ஆம் ஆண்டு 24,000 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படி இல்லீகலா நாடு கடந்து கனடாவில் வந்து அமெரிக்கா வந்தேன்னு சொல்லி. சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இப்படி கொஞ்சம் அதிகாரிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் 24,000 பேரை கைது பண்ண முடியுதுன்னு சொன்னா, இனிமே நாங்கள் நிறைய அதிகாரிகளை போட்டா எவ்வளவு பேரை கைது பண்ண முடியும்னு. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து உங்களோட போர்டரை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் வந்து நீங்க அந்த அளவுக்கு வீக்கா வந்து வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோவை சரமாரியா கேள்வியா கேட்கிறார். ஸோ இது மட்டும் இல்லாம தேர எழுத்து திருவிழா விட்ட மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்த என்னன்னு சொன்னா,
கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற எல்லா பொருட்களுக்கும் வந்து 25% டெரிஃபை வந்து நான் வந்து இனிமேல் விதிக்க போகிறேன் தான் அதிபர் பதவிக்கு வந்தா பிறகு. அதாவது அவர் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணிட்டார், ஜனவரி மாதம் தான் வந்து அதிபர் பதவிக்கு வர போகிறார். ஸோ அப்படி தான் பதவியில் வந்தா பிறகு கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் போகுதோ அவ்வளோ பொருட்களுக்கும் 25% வந்து டேக்ஸை வந்து அதிகரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ கனடாவை பார்த்தோம்னு சொன்னால் கனடாவுக்கு வந்து எந்த நாடு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தான். கனடாவில் வந்து போகிற 64% பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஸோ அப்படி போய்க்க உலக காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட டேக்ஸை தான் வந்து அமெரிக்கா உதவிச்சிருந்தது. ஸோ இது வந்து இப்போ 25% அதிகரிக்கப்படுக உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால் இப்போ கனடாவிலேருந்து ஒரு $500 வந்து ஒரு பொருள் வந்து அமெரிக்கா கேட்டுப்படுது, அங்கே வந்து $500 வந்து உலக காலம் விற்குது. ஸோ இனிமேல் காலங்களில் வந்து 25% டெரிஃப் ட்ரம்ப் போட்டான்னு சொன்னால் அந்த $500 விற்ற அதே பொருள் வந்து $625 வந்து விற்க போகுது. அப்படின்னு யோசிப்பீங்க, என்னடா மொக்கு மாதிரி கதைக்கிற $500 விற்ற பொருள் $625 விற்று சொன்னால் கனடாக்கு தாண்டா லாபம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ட்ரம்ப் மாஸ்டர் பிளான் வேலை செய்யணும்னு சொன்னா அப்படி $625 வந்து அமெரிக்கா அந்த பொருள் விற்கும்னு சொன்னா அங்க வந்து யாருமே அந்த பொருளை வந்து வாங்க மாட்டேறான். ஸோ வாங்க ஆகட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து இறக்குமதியம் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டோம். ஸோ ஸ்டாப் பண்ணப்பட்டா அதே பொருளை வந்து அமெரிக்கா வந்து வேற நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணும். ஏன்னா கனடால இருந்து இம்போர்ட் பண்ணதான் வந்து 25% டெரிஃப், வேற நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணா அந்த டெரிஃப் வந்து இல்லை. ஸோ வேற நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னா சொந்த நாட்டிலேயே வந்து அந்த பொருளை வந்து மேக் பண்ண போகுது. ஸோ இதால வந்து நட்டம் யாருக்கு சொல்லி கிடைக்கிறதுனா கனடாக்கு தான். ஏன்னா கனடா வந்து அமெரிக்கா இந்த இம்போர்ட்டை வந்து நம்பி இருக்குது. ஸோ இதால வந்து கனடாண்ட எக்கனாமி வந்து பயங்கர சரிவுக்கு வந்து கொண்டு வர போகுது இந்த 25% டெரிஃப் வந்து ட்ரம்ப் போட்டாருன்னு சொன்னா. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே எப்படி 25% டெரிஃபை வந்து ட்ரம்ப் போட்டாருன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லையான்னு சொல்லி. கட்டாயமே அமெரிக்காவுக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனால் அந்த பாதிப்புலேருந்து அமெரிக்கா வந்து வெகு சீக்கிரம் வந்து மீண்டு வந்துடும். ஏன்னு சொன்னால் அமெரிக்காண்ட ஜிடிபி இருக்கு தானே, அமெரிக்காண்ட பொருளாதாரம், அந்த ஜிடிபி வந்து கனடாவோட புடைக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ உதாரணமாக சொல்லப்படும் சொன்னால் 25% டெரிஃப் வந்து டொனால்ட் ட்ரம்ப் போட்டாருன்னு சொன்னால் அமெரிக்கா ஜிடிபியில் 1.6% 1.6% வந்து ட்ராப் ஆகும். அதுவே கனடா ஜிடிபி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 25% டெரிஃப் போட்டாருன்னு சொன்னால் 2.6% வந்து கனடா ஜிடிபி வந்து ட்ராப் ஆகும். ஏற்கனவே கனடா ஜிடிபி வந்து ஆட்டம் கண்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து டெரிஃபை போட்டு 2.6% இன்னும் ட்ராப் ஆச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், கனடாவை ஊற்றி மூடினமே தான் போயிடும் இந்த ஒரு சட்ட மாற்றம். ஓகே, சிலவே நினைப்பீங்க என்னன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஆள் வந்து 25% டெரிஃப் எல்லாம் போடாது, சும்மா கனடாவை பயப்படுறதுக்காண்டி டூடோவை பயப்படுறதுக்காண்டி ஒரு வாய் உதாரணம் விடுதான்னு சொல்லி சில வந்து நினைப்பீங்க. இன்னையத்தில் வந்து விளையாட்டை வந்து நாங்கள் திரும்பி பார்க்கணும். என்னன்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டு கனடாவோட பிரதமராக வந்து ட்ரூடோ இருக்கு, அதே அமெரிக்காண்ட ஜனாதிபதியாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் இருக்காரு அப்பேக்கு. ஸோ அப்பேக்கு இருந்தால் போல டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு சட்டமாற்றத்தை கொண்டு வர என்னன்னு சொன்னால் கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வர ஸ்டீல் அலுமினியம் இருக்கு தானே, எல்லாத்துக்கும் 25% டெரிஃபை வந்து நான் வந்து விதிக்கிறேன்னு சொல்லி உடனே கனடா பிரதமர் வந்து தான் அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா. என்னன்னு சொன்னால் அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு போகிற இந்த கெச்சப் மற்ற சாக்லேட்ஸ் இருக்கு தானே, அதுக்கு வந்து தான் வந்து 10% வந்து டெரிஃபை வந்து தான் விதிக்கிறேன்னு சொல்லி கனடா பிரதமர் வந்து கொண்டார். ஸோ அப்படி ஆளுக்கால் மாறி மாறி டெரிஃபை போட்டாங்க. ஸோ அப்படி போடக்க 2 நாட்டின பொருளாதாரம் வந்து அடி வாங்கிச்சு. ஆனால் அடி வாங்கினாலும் அது வந்து மீண்டு வந்துட்டு கனடா அமெரிக்கா மேனு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் 2 நாட்டு பொருளாதாரம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் இப்போக்கே வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வந்து மாறி மாறி டெரிஃப் வந்து போடப்பட்டா அமெரிக்கா வந்து மீண்டு வந்துடும், கனடா வந்து மீண்டு வாரதுக்கு வந்து சரியாக கஷ்டம். ஏன்னு சொன்னால் அமெரிக்கா பொருளாதாரம் வந்து 2024 ஸ்ட்ராங்காக இருக்கு, கனடா பொருளாதாரம் வந்து 2024 அமெரிக்கா ஒப்படைக்க வீக்காக இருக்கு. ஸோ அப்பேக்கே வந்து ஒரு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கே வந்து அந்தளவுக்கு பாதிப்பு செலுத்தி இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயமே இந்த ஒரு பொருளாதாரம் ஸ்ட்ராங் இல்லாத நேரத்தில் வேறு வந்து இப்படி ஒரு டெரிஃப் வந்து போட்டான்னு சொன்னால் கட்டாயம் வந்து அது வந்து பெரிய பாதிப்பு வந்து கொண்டு வரும். ஸோ நீங்கள் உங்களை பார்க்கலாம் டவுட் இருக்கும், அப்போ என்னென்ன அந்த டெரிஃப் வந்து இப்போ வந்து இல்லாமல் போட சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு ஜோ பைடன் வந்து ஜனாதிபதி ஆன பிறகு ட்ரூடோவும் பைடன் வந்து காய்ச்சி பேசி ஒற்றுமையாகி அந்த டெரிஃபை வந்து இல்லாமல் ஆக்கிட்டோம். அது பிறகு டெரிஃபின் கதையை வந்து உலகாலம் குறைஞ்சிருந்தது, திருப்பி வந்து இந்த வந்து கிளறி விட்டோன்னு அது வந்து பற்றி எறியுது. ஸோ இப்படி ட்ரூடோ கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவடியாக இருக்க ட்ரூடோ முடிவெடுத்தாருன்னு சொன்னால் ஒரு கட்சி மீட்டிங்கை போடுவோம்னு சொல்லி அந்த லிபரல் கட்சி மீட்டிங் வந்து போடுறார். ஸோ அப்படி போட்ட இடத்துல நிறைய விஷயம் வந்து கதைக்கணும், மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனையும் கதைக்கணும், டொனால்ட் ட்ரம்ப் டெரிஃபோட போறான்னு சொல்லி கதைக்கணும். ஸோ அப்படி காய்ச்சி ஒன்று கேட்க ட்ரூடோக்கும் கிறிஸ்டியா ஃப்ரீடன், அந்த கிறிஸ்டியா ஃப்ரீடன் வந்து யாரும் சொல்லி கிடைங்கன்னா கனடாவோட துணை பிரதமர், அவருக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்படுது. ஸோ இதுக்கு முதலே வந்து அவைக்குள்ள நிறைய வாக்குவாதம் இருந்தாலும் இந்த வாக்குவாதம் வந்து ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து மாறுது. ஸோ அப்படி மாறின வாக்குவாதம் எங்க கொண்டு வந்து முடிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்டியா ஃப்ரீடன் தன் துணை பிரதமர் பதவியையும் தன் நிதியமைச்சர் பதவியையும் தனக்கு வேணாம்னு சொல்லி ராஜினாமா செஞ்சுட்டு லெட்டரை கொடுத்துட்டு ஆளா விட்டுறா சாமின்னு சொல்லி அவ போறா. ஸோ போனவா சிவனேன்னு சும்மா போவோம்னு சொல்ல இல்லாம மக்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு போட்டா. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ட்ரூடோ அரசாங்கம் வந்து மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஒரு பொய்யில சொல்லி
என்னை வந்து காப்பாற்ற பார்க்குது. ட்ரூடோ மக்களுக்காண்டி எதுவுமே செய்யலை. இப்பவும் ட்ரூடோ சுயநலமாக இருந்தோண்டு தன் பதவியை துறக்க விட்டான்னு சொன்னால் இது வந்து கனடா கவர்மெண்ட் தான் பாதிப்படும் சொல்லி ஒரு நியூஸை வந்து அவள் வந்து சொல்லிட்டு அவள் வெளியிட்டா. ஸோ மரத்தால் விழுந்தவன மாடு இருந்துச்ச மாதிரி இதுவும் ட்ரூடோவுக்கு வந்து ஒரு வெறியாப்பா போச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த கட்சியில் இருக்கிற ஏனைய மினிஸ்டர் மாதிரி என்ன செஞ்சு சொல்லிக்கிறீங்கன்னா, ட்ரூடோ நீங்கள் வந்து பதவி விலகி போங்க, இல்லையான்னு சொன்னால் உங்களோட சேர்ந்து லிபரல் கட்சியும் வந்து அகல பாதாளத்துக்கு போயிடும். இதால் வந்து உங்களுக்கு பாதிப்போ இல்லையோ கட்சிக்கு வந்து சரியான பாதிப்பு. இனி வரும் காலங்களில் அரசியலில் வந்து கட்சி வந்து ஜொலிக்க முடியாதுன்னு சொல்லி வந்து ட்ரூடோக்கு வந்து எல்லாம் சொல்லலாம். ஆனால் இச்சமயம் மட்டும் ட்ரூடோ வந்து பதவியான விலகையில். ஸோ அப்பேக்கா வந்து அவர் வந்து ட்ரூடோக்கு வந்து ஒரு காலக்கெடு வந்து கொடுத்துருக்கேன். என்ன சொன்னால் இப்போ வந்து எல்லாமே வெக்கேஷனில் இருக்கிறோம். அது இப்போ உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் வெக்கேஷன், நியூ இயர் வெக்கேஷன் சொல்லி ஒரு வெக்கேஷன் டைம் போய்கொண்டிருக்கு. ஸோ அந்த வெக்கேஷன் டைம் எல்லாம் முடிஞ்சு ஜனவரி 27 வந்து இந்த லிபரல் கட்சி வந்து திருப்பி ஒரு மீட்டிங் வந்து வைக்க போகுது. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து ட்ரூடோ வந்து சைன் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் தாங்கள் வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து கொண்டு வர போகிறோம். அப்படி கொண்டா ட்ரூடோ பிரதமராக நிலைக்கிறதுக்கு 99% வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் ட்ரூடோக்கு ஆதரவாக யாருமே இல்லை. ஸோ அப்படி நம்பிக்கையில தீர்மானம் நாங்கள் வந்து ஜனவரி 22 கொண்டு போகிறோம். ஸோ அப்படி அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து பதவி விலகணும். இல்லைன்னு சொன்னால் முடிவு ஆண்டவன் சித்தம். ஸோ ட்ரூடோக்கு இப்போ இருக்கிற என்ன வழி, 4 ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், முதலாவது வழி பதவி காலம் முடிய மட்டும் அவரே பிரதமராக இருக்கிறது. இதில் வந்து அவருக்கு மட்டும்தான் நன்மை. நாட்டு மக்களுக்கு சரி, டொனால்ட் ட்ரம்ப் போடுற டெரிஃபுக்கு சரி, இது வந்து எந்த விதத்திலையும் சப்போர்ட் பண்ணாது. திருப்பி பிரதமராக இருந்தால் சொல்லிங்கன்னா இன்னுமே அவர் செல்வாக்க மக்கள் மத்தியில் அவர் இழப்பார். அதை விட நாட்டையும் வந்து இன்னும் ஒரு அகல பாதாளத்துக்கு வந்து அவர் வந்து தள்ளுவார். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஒரு வேஸ்ட். அடுத்தது 2வது ஆப்ஷன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், பதவி விலகி அடுத்த வார பிரதமர் வந்து வழிவிடுறது. ஸோ அப்படி ஒரு பதவி விலகுவார்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அடுத்த யார் பிரதமர் வருவார்னு சொன்னால் அந்த கட்சியில் யாருமே அவ்வளோத்துக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. இவருக்கு அடுத்தபடியாக கிறிஸ்டோபர் ஃப்ரீலண்ட் வந்து இருந்தா அவன் வந்து நான் பதவி விடாமல் கட்சிக்கு விடாமல் சொல்லி தூக்க அறிஞ்சிட்டு போயிட்டான். ஸோ இவர் அப்படி பதவி விலகுவார்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்த பிரதமர் யாருண்டு கட்சி தான் முடிவெடுக்கணும். ஸோ 3வது முடிவு என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டை கிளச்சிட்டு எலெக்ஷனை வந்து கூறுறது. ஸோ அப்படி கவர்மெண்ட்டை கிளச்சிட்டு எலெக்ஷனை கூறுவாராக இருந்தால் அதோட லிபரல் கட்சியை வந்து இழுத்து சாத்திட்டு போக வேண்டியதான். அது போய் அரசியல் பக்கமே லிபரல் கட்சி வர முடியாது. ஸோ 4வது முடிவு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இதுதான் நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் வெக்கேஷன் டைமில் போயிருக்க நான் முதல்ல சொல்லியிருப்பேன், ஜனவரி 27 தான் நம்பிக்கையில தீர்மானம் வந்து கொண்டு போயிடும். ஸோ அப்படி நம்பிக்கையில தீர்மானத்தை வந்து கொண்டு ஆட்சியை வந்து கவுட்டு எலெக்ஷனை வந்து கொண்டு வரது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4வது ஆப்ஷன் தான் வந்து நடக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அது நடக்கும்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆண்டவோட தான் வெளிச்சம். ஸோ சில யோசிப்பீங்க என்னென்னு சொன்னால், இந்த யூடியூப் சேனலை திறந்தாலே எந்த நாளும் வந்து பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இந்த பிரச்சனை, சட்ட மாற்றம், அந்த மாற்றம், இந்த மாற்றம்னு சொல்லி ஒரே பிரச்சனை செத்தோட தான் கிடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் போட மாட்டேன்னு சொல்லி, நல்ல விஷயம் தற்சமயம் கனடாவில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எல்லாமே நான் வந்து வீடியோ செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த பிரச்சனை ஒன்றுமே அறியாமல் இப்போ கனடா வந்து இவ்வளோ பிரச்சனை போய்கொண்டிருக்கு. பொருளாதாரம் பிரச்சனை போய்கொண்டிருக்கு, விலைவாசி எங்கேயோ போய்கொண்டிருக்கு, வேலையில்லா திண்டாட்டம், முக்கியமான பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கு. ஸோ இதையெல்லாம் தெரியாத எங்கட மக்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், காசுகளை கொட்டி கனடாக்கு வரணும்னு சொல்லி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கணும். காசுல வந்து ஏமாற்ற கொண்டிருக்கணும், இல்லை வந்து கொண்டிருக்கு நாட்டுக்கு. ஸோ காசு கொட்டி வெளிநாட்டுக்கு வரவன் தவறுனா வந்து எந்த காலத்திலையும் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் நானுமே அப்படித்தான் வந்தேன். ஆனால் நீங்கள் கொடுத்து வர காசுக்கு வந்து அந்த நாடு வந்து பெருமதியாக இருக்கணும். உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், நீங்கள் 1 கோடி ரூபா ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுத்து, இல்லை ஏதோ ஒரு நாட்டிலேருந்து உங்களோட பணம் கொடுத்து வாரீங்க, ஒரு பெருமையான பணம் கொடுத்து வாரீங்கன்னு சொன்னால் அந்த பணத்துக்கு வந்து நீங்கள் நாட்டில் வந்து உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுவரை காலப்பகுதியில் வந்து கனடாவில் வந்து உழைக்கலாம் அப்படி ஒரு காலப்பகுதி வந்து நிலவி வந்து காலப்பகுதியில். ஆனால் இனிவரும் காலங்களில் அப்படி இருக்குமா சொல்லிக்கணும்னு சொன்னால் இருக்கும். ஆனால் அது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு வந்து உள்ளாவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு கொண்டு வந்தால் ஓரளவு உங்களுக்கு ஓகே இருக்கும்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த வீடியோ செய்யறதுக்கான முக்கியமான காரணம். இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற அவ்வளோ வீடியோ செய்யறதுக்கான காரணம் இது ஒன்று தான். இதெல்லாம் அறிஞ்சு ஓட்டு நீங்கள் வரணும்னு சொல்லி, இல்லாட்டி உங்களுக்கு வேறு நாடு இருக்குது, வேறு பெட்டர் நாடை வந்து தேடி நீங்கள் போகணும்னு சொல்லி தான் நான் இந்த சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் சேர்த்துக்கான காரணம். ஸோ இதை பார்த்து சில வந்து என்ன சொல்லுங்கன்னா, நீ வந்து பொய்யா சொல்லுற, நீ வந்து மக்களை வந்து பயப்படுத்துற, இல்லை பொய்யா தகவலை வந்து சொல்கிறாரு சொல்லி நீங்கள் வந்து எந்த யூடியூப் சேனல் சொல்லி இல்லை. இப்போ கனடாவில் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் செய்யணும், நிறைய பேர் வந்து நியூஸ் வந்து சொல்லிடணும். நீங்கள் யார்கிட்ட சேனலை பார்க்கப்படாது, இப்படியா சொல்லி கட்டாயம் வந்து பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் ஒருத்தன் போய் சொல்லலாம், எல்லாரும் போய் சொல்லலாமா? முடியாது. நாங்கள் இருக்கிற சிச்சுவேஷனை வந்து சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து செய்யறதுக்கான முக்கியமான காரணம், எல்லா வீடியோக்கும் செய்யறதுக்கான முக்கியமான காரணம்.
ஸோ இதை வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவை வந்து தெரிஞ்சு கொண்டு கெடா வாண்டா தெரிஞ்சு கொண்டு வேட்டும், இல்லைன்னு சொன்னால் ஒரு நல்ல நாளை தேடி போகட்டும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு வந்து நன்றி. நாளைக்கு என்னுடைய வீடியோ சந்திப்போம். அது மட்டும் பாய்.